ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு ஸ்ரீனிவாசம் சமையல். இன்னைக்கு ஸ்ரீனிவாசம் சமையலில் நம்ம ஒரு சூப்பரான ஸ்வீட் வெரைட்டி பார்க்க போகிறோம். அதுதான் பீனட் கத்லி. இந்த கத்லி வந்து வேர்க்கடலையெல்லாம் நம்ம செய்கிறோம். இந்த இது செய்கிறதுக்கு வந்து ரெண்டே இன்க்ரீடியன்ட் போதும். அதாவது சர்க்கரையும் வேர்க்கடலையும் இருந்தால் போதும். இந்த ஸ்வீட் வந்து நம்ம சூப்பராக பண்ணிட முடியும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ அதுக்கு 250 கிராம் அளவுக்கு வேர்க்கடலை எடுத்துக்கோங்க. அது ஒரு வாணலியில் போட்டுட்டு மிதமான தணலில் வந்து நிறம் மாறாத அளவுக்கு நல்லா வறுத்துக்கோங்க. இது நிறம் மாறாமல் இருக்கணும் பார்த்துக்கோங்க. இந்த அளவுக்கு வறுத்தா போதும். அதனால தணலை வந்து நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க. நல்லா உள்ள வரைக்கும் நல்லா வெந்திருக்கணும். இப்போ பாருங்க, தோலெல்லாம் இந்த மாதிரி நீக்கிட்டு எடுத்துக்கோங்க. இந்த பதத்தில் நம்ம வறுத்திருந்தா போதும். இப்போ இதை நம்ம வந்து லேசாக வந்து மிக்சியில் அரைச்சிக்கிடணும். இது வந்து கைகளால் எப்படி அழுத்துனீங்கன்னா அதனுடைய தோல் எல்லாம் வந்து வந்துடும். இந்த மாதிரி நீங்கள் வறுத்து வச்சுக்கோங்க. இப்போ வாங்க இது மிக்சியில் அரைச்சிடலாம். மிக்சியில் வந்து அரைக்கிறப்ப பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அரைச்சிருக்கணும். அதாவது ரொம்ப பரபரப்பாகவும் அரைச்சிருக்கக்கூடாது, ரொம்ப நைஸாகவும் அரைச்சிடக்கூடாது. நம்ம விரல்களால் வந்து இப்படி அழுத்தி பார்க்குறப்ப வந்து நம்மளுடைய விரல் தடம் வந்து அந்த மாவு மேலே அப்படியே படணும். அந்த அளவுக்கு நீங்கள் அரைச்சிருந்தா போதும். ரொம்ப அரைச்சிட்டிங்கன்னா அதுலேருந்து அப்படியே எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சிடும், அது சரியாக வராது. இப்போ நம்ம இந்த இதை வச்சுக்கிடுவோம். இதில் வந்து நம்ம அடுத்து இந்த ஸ்வீட்டுக்கு தேவையான பாகு செய்ய ஆரம்பிப்போம். அதுக்கு ஒரு பேனில் 250 கிராம் அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கோங்க. அதாவது எந்த கப்பில் நீங்கள் நிலக்கடலை அளந்தீங்களோ அதே கப்பில் எடுத்துக்கோங்க. அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு, அதாவது 250 ml அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இதை வந்து இப்போ நல்லா நம்ம கரைச்சிடணும். இதுக்கு வந்து பாகு பதம் பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த சர்க்கரை நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறமா லேசா ஒரு பிசுபிசுப்பு தன்மை வரும் அந்த சர்க்கரையில. அந்த பதத்துல வந்து இருந்தா போதும். இப்ப பாருங்க, நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா லேசா பிசுபிசுப்பு தன்மை ஏற்படும். அதோட ஸ்டாப் பண்ணிக்கணும். இது கூடவே வாசனைக்காக 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கோங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா நல்லா பாகு வந்து தொட்டு பார்க்குறப்ப லேசா பிசுபிசுன்னு இருந்துச்சு. இந்த பதத்துல வந்து நம்ம அரைச்சி வச்சிருந்த வேர்க்கடலை பவுடரை வந்து சேர்த்துக்கிடணும். அதுக்கு முன்னாடி ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்க்கறதுனால வந்து நம்ம கிளறப்ப நல்லா சேர்ந்து வரும் அந்த சர்க்கரை பாகு கூட அரைச்சி வச்சிருந்த இந்த நிலக்கடலை பவுடரும். இதை வந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு இந்த மாதிரி கை விடாமல் நல்லா வந்து கலந்து விட்டுருங்க. இதில் வந்து கட்டியே இருக்கக்கூடாது. கட்டி இல்லாமல் நல்லா வந்து கரைச்சி நல்லா அப்படியும் கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. இது வந்து இப்போ ஸ்டவ்வை மிதமான தணலில் வச்சுட்டு கலந்து விட்டுட்டே இருக்கணும். இது கொஞ்ச நேரத்தில் வந்து நல்லா கட்டியாக ஆரம்பிச்சிரும். இப்போ பாருங்க, பாத்திரத்தில் கொஞ்சம் கூட ஒட்டாம வருது. ஸ்டவ்வை வந்து நல்லா சிம்ல வச்சுக்கோங்க. லேசா ப்ரௌன் கலர்ல ஆகும். அந்த சமயத்தில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இந்த மாதிரி நல்லா ஆற வச்சிடணும். இப்போ அது நல்லா ஆறிடுச்சு. அதுக்கப்புறமா வந்து ஒரு கட்டிங் போர்டில் வந்து நீங்கள் நெய் தடவிட்டு அந்த இது எல்லாத்தையும் எடுத்து, அந்த மாவு எல்லாத்தையும் எடுத்துட்டு கையிலால நல்லா வந்து பிசைஞ்சுக்கோங்க. நம்ம பிசைகிறப்ப பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு வந்துடும். தேய்ச்சிருங்க. நம்ம சப்பாத்தி மாவு தேய்ப்போம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி தேய்ச்சிட்டு கத்தினால லேசாக இந்த மாதிரி 4 பக்கமும் நல்லா வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுருங்க. இந்த மாதிரி ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுருங்க. இப்போ இதில் வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்வீட் அழகாக இருக்கிறதுக்காக அந்த சில்வர் லீஃப்ஸ் வந்து கொஞ்சமாக ஒட்டிக்கோங்க. இது வந்து பார்க்குறதுக்கு ஸ்வீட் வந்து நம்ம கடைகளில் வாங்கின மாதிரியான ஒரு லுக் இருக்கும். அதுக்காக பண்ணுறது. இது கம்ப்ளீட்லி எடிபிள் தான். இப்போ உங்களுக்கு பிடிச்ச டிசைன்ஸில் வந்து நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ வந்து டைமண்ட் ஷேப்பில் வந்து இதை கட் பண்ண போகிறேன். இந்த மாதிரி நேரடியாக வந்து ஸ்ட்ரெயிட் லைன்ஸாக கட் பண்ணிவிட்டு கிராஸ் லைன்ஸில் நீங்கள் கட் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு அழகான டைமண்ட் ஷேப் வந்து கிடைச்சிரும். இந்த கத்லி வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட காஜு கத்லி மாதிரியே தான் வந்து டேஸ்ட் இருக்கும். ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். டேஸ்ட்டும் ரொம்ப அருமையாக இருக்கும். ஆக்சுவலாக இந்த ரெசிபி நான் தீபாவளிக்கே போஸ்ட் பண்ணணும்னு நினச்சது. எனக்கு டைம் இல்லாமல் போயிடுச்சு எடிட் பண்ணுறதுக்கு. அதனால் இப்போ உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலான்னு நினைக்கிறேன். இப்போ பாருங்கள், நம்ம சூப்பராக ரெடி பண்ணிட்டோம். கடைகளில் கிடைக்கிற மாதிரியும் இருக்கக்கூடிய பீனட் கத்லி. இப்போ பாருங்கள், நான் அதை பிச்சு காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அதனுடைய டெக்ஸ்சர் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்குது. டேஸ்ட்டும் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது.
நம்ம அந்த மாவை வந்து ஓரளவு லேசாக ப்ரௌன் கலர் வர்ற வரைக்கும் நம்ம பாத்திரத்துலேயே நல்லா வதக்குனதுனால ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு கத்லி. இப்போ வந்து நம்ம சூப்பராக ரெடி பண்ணிட்டோம் பீனட் கத்லி. இந்த கத்லி வந்து ஃபெஸ்டிவல் டைமில் இல்லை வீட்டில் ஏதாவது விசேஷ காலங்களில் வந்து நம்ம ஈஸியாக செஞ்சிட முடியும் வீட்டில் இருக்கக்கூடிய சிம்பிள் இன்க்ரீடியன்ஸ்லேயும். கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா ஸ்ரீனிவாசம் சமையலுக்கு கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தினம்தோறும் திருமண விருந்து உங்கள் ஸ்ரீனிவாசன் சமையலில். தேங்க்யூ.